செல்வம் வளம் தரும் ஆலயங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தென்குரங்காடுதுறை என்ற திருத்தலத்தில் ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் இருக்கிறது. இத்தல இறைவனைப் பற்றி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடியுள்ளனர். இங்கு அருள்பாலிக்கும் ஆபத்சகாயேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் இழந்த செல்வங்கள் மீண்டும் பெறலாம் என்று நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. இதற்கு இராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. அதாவது, வாலியால் வனத்திற்கு துரத்தப்பட்ட சுக்ரீவன் இந்த ஆலயத்தில் உள்ள ஆபத்சகாயேஸ்வரரை வழிபட்டான். அதன் பயனாக சுக்ரீவனுக்கு ராமபிரானின் நட்பு கிடைத்தது. அதன் மூலம் வாலி அழிக்கப்பட்டு சுக்ரீவனுக்கு அவனது மணிமுடி சூட்டப்பட்டது. சுக்ரீவனுக்கு இழந்த மணிமுடியை மீட்டுத் தந்த இறைவன் பக்தர்களுக்கும் இழந்த செல்வத்தை மீட்டுத் தருவார் என்பது நம்பிக்கை. கும்பகோணத்தில் இருந்து மாயவரம் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆடுதுறை எனப்படும் திருவாவடுதுறை. திருஞான சம்பந்தர் தனது தந்தை யாகம் செய்ய தேவையான பொருள்களை வழங்கும்படி இங்குள்ள மாசிலாமணீஸ்வரரிடம் வேண்டினார். இதையடுத்து இத்தல இறைவன் அவருக்கு 1000 பொற்காசுகள் அடங்கிய பொற்கிழியை ஆலய பலிபீடத்தின் மீது வைத்து அருளினார். இதனால் இத்தல இறைவன் வழிபட்டால் செல்வம் வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது.